வெல்கம் டு KPRD கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு. அதற்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் பன்னீர் எடுத்து தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் கடலை எண்ணெய், உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், பட்டை 3, 10 முந்திரி, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, கல்பாசி 2, அன்னாச்சிப்பூ 1, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, சோம்பு 1/2 ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, 20 பல் பூண்டு, 1/2 கப் தயிர், 2 தக்காளி, 1 பச்சை மிளகா, 3 வெங்காயம் நீட்டாக நறுக்கியது, 2.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் புதினா, பூண்டு, இஞ்சி, சோம்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணி, தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரை பேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டு பேனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பன்னீரை ஆட் பண்ணணும். லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பன்னீர் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா குக்கர் வச்சு குக்கரில் நெய், கல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க மசாலா போட்டு கலந்து விட்டு, மசாலா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும் வெங்காயம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா முந்திரி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கணும். அது கூட தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பூண்டு, கொத்தமல்லி பேஸ்ட்டு அது கூட ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அது கூட பன்னீர் சேர்ந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும்.
மசாலா பன்னீர் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். மசாலா பன்னீர் எல்லாம் வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். 2.5 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. நல்லா கலந்து விட்டு அது கூட கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் இது. நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க அரிசியை அது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். அரிசியும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கலந்து விட்டு நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி விசில் போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். விசில் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா ருசியான பன்னீர் புலாவ் ரெடி. இதை கலந்து விட்டு பரிமாற வேண்டியது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.